வேத நெறி ஆகமத்தின் நீத நெறி புராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் வீத்து நன்னெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி அருளி உள்ளதனி உள்ளபடி உணர உரைத்தனையே இதனை ஏதமர உணர்ந்த நான் பின்போது கழிப்பதற்கும் எல்லளவும் எண்ணம் இல்லாத என்னை நீ அணைத்தே தீதரே எல்லாம் வல்ல சித்தாடல் புரிவாய் எனக்கு சித்த சிகாமணியே என் திருநடன நாயகனே என்று பாடுகிறார் அருட்பாவல்லர். ஆண்டவர்கள் வாக்கியத்தில் வேதாகமங்கள் மெய்கண்ட மகத்துக்களாகிய சித்தர்முத்திகளின் கிரந்தங்கள் மனிதன் நித்திய உடலை எடுக்கின்ற பான்மையை எடுத்துச் சொல்லதான் வந்தன என்று தெய்வம் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். இது 247 பொருள். மேலும் ஆண்டவர்கள் வாக்கியத்தில் உன்னின் இந்த உடலுக்கு பின் உணரவும் நிகழ்வதை அறியவும் அல்ல உயர்ந்த நித்திய தூலம் ஒன்று உனக்கு இருக்கிறது. இதற்கு பின்னணியாக இருப்பது பிரம்மம் எனப்படும் கடவுள்தான். இவர்தான் நீ ஜீவதேகமாக இருந்தபோது சீதனவரமான வித்யா தத்துவம் 7 உனக்கு அளித்தவர். இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்களிலேயே இந்த செய்தியை நீ பார்க்கலாம் என்று தெய்வம் அருளியுள்ளார்கள். நாம் புரியும் அளவில், நாம் அறிந்த அளவில் இது பற்றிய வேத செய்தியை ஆதி கபில முனிவர் சாங்கியம் என்ற வேத தொகுப்பின் வாயிலாக இந்த மெய்நிலையை பற்றி எடுத்துக் கூறியுள்ளார். இவரை தொடர்ந்து பல மெய்ஞான செய்திகள் வேதத்தில் வருகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பகவத்கீதை ஸ்ரீ கபிலரின் தத்துவமே ஆதாரமாக உள்ளது. பதஞ்சலி முனிவர் வேதங்களில் இருந்து யோகம் என்ற சாஸ்திரத்தை தொகுத்து எடுத்தார். இந்த தொகுப்பிற்கும் கபிலரின் தத்துவமே ஆதாரம். இவரின் தவயோக பிராணயாமம் தாறுமாறாக புரியப்பட்டு இன்று அடிமூச்சு யாமமாக ஆகிவிட்டது. ஜெமினி முனிவர் கிரிஷ் வேதத்திலிருந்து அறிந்து சொன்ன தொகுப்பு பிராமணம் ஆகும். வேதங்களின் சாரம் எனப்படும் வேதாந்தம் என்பதை கண்டு வியாசர் எழுதினார். பிரம்மசூத்திரம் என்று இதனை அழைப்பர். இது 1,00,000 சூத்திரங்கள் கொண்டது. ஸ்ரீ சங்கரர், ராமானுஜர் இவற்றுக்கு பாஷ்யம் எழுதியுள்ளனர். கௌதம முனிவர் வேதத்தில் இருந்து நியாயம் என்ற 537 சூத்திரங்களை கண்டெடுத்து எழுதியுள்ளார். ஜனாதன முனிவர் சைவ சிகம் என்ற பெயரில் வையத்தில் உள்ள எல்லா பொருள்கள் குணங்களை ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்து 373 சூத்திரங்கள் எழுதியுள்ளார். இப்படி எழுதி உலகுக்கு எடுத்து தரப்பட்ட வேதங்களில் பல பகுதிகள் உலகிகளில் மறைந்து போய்விட்டன. வேதங்களில் இருந்து தில்லி எடுத்த உபனிஷத்துக்கள் 4 வகை மட்டும் காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது ருக், யஜுர், சாம, அதர்வனம். மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில் உபநிடங்களின் போக்கு எத்தகையது என்று இயம்புவது பிரம்மசூத்திரம். இதற்கு வேதாந்த சூத்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சூத்திரங்கள் என்பது வேத வகைகளில் பிரம்மசூத்திரம் பிரம்மத்தை அடைவதால் ஏற்படும் மகிமையை விளக்குகிறது. யோக சூத்திரம் பிரம்மத்தை அடையும் மார்க்கத்தை விளக்குகிறது. பிரம்மத்தை அடையும் யோக முறையும் இது கூறுகிறது. உபநிடதங்களில் சத்து, சித்து, ஆனந்தம் என்ற 3ஆக சுருங்க கூறுவதைதான் பிற்காலங்களில் சைவ ஆகமங்களில் 6ஆகவும் 8ஆகவும் விரித்து கூறப்பெற்றுள்ளது. இந்த சூத்திரங்கள் என்பது உபநிடதங்கள் என்பதின் தொடர்ச்சியே. உபநிடதங்கள் எல்லாம் 4 வேதங்களில் இருந்து வந்தவை. பகவத்கீதையோ இதிகாசமான மகாபாரதத்தில் இருந்து வந்தது. ஆயினும் இது உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லா உபநிடதங்களின் சாரம் இதில் உள்ளது. மகா வாக்கியம் என்பது பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுவது. கீதையின் மூலம் தேவநாகரி மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் இவைகள் வந்துள்ளன.
இது எல்லாம் நாரதரிடம் பரம்பொருளியாகிய பிரம்மம் சொல்வதாக ஒரு இதிகாச புராணம் கூறுகிறது. உபநிடதங்களில் அடங்கியுள்ள கருத்துக்கள் எல்லாம் தெளிவுபட விளக்குவது பகவத்கீதை. உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகிய 3 நூல்களுக்குள்ளும் கருத்து வேற்றுமை கிடையாது. தத்துவ விளக்கம் அல்லது மெய்ப்பொருள் விளக்கம் என்பது இவைகளில் முறையாக அமைந்திருக்கின்றன. பகவத்கீதை மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் வந்து உள்ளது. ஆனால் அந்த கீதையில் வேத கருத்துக்கள் உள்முகம் தாங்கி வெளிவந்து இது உள்ளது. மகாபாரதத்தின் பீஷ்ம பர்வத்தில் 25வது அத்தியாயத்தில் இருந்து 42வது அத்தியாயம் வரையில் இந்த பகவத்கீதையின் வேத சாராம்சத்தை காணலாம். பகவத்கீதை 18 அத்தியாயம் கொண்டது. அதாவது அதனுள் 700 ஸ்லோகங்கள் உள்ளன. பகவத்கீதையை ஒரு தனித்துவம் வாய்ந்த சுருதி எனலாம், ஸ்மிருதி என்றும் சொல்லலாம். உபநிடதங்களுக்கும் சுருதி என்று பெயர். திருமூலரும் தமிழ் கிரந்தமாக பழமைக்கு பழமையான ஆதிவேதத்தின் உள்முக கருத்தையே தமது திருமந்திரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். வேத ஆகம புராத இதிகாச உட்கருத்தையே தமிழ்த்தன்றலாக வந்த சித்திரமுத்தர்கள், சர்சனர்கள் எல்லோரும் சன்னமாக நமக்கு தந்துதான் உள்ளனர். சங்ககாலம் முதற்கொண்டு வந்த தமிழ் ஞான கிரந்தங்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கும் 14ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஞான நெறி நூல்களை ஆராய்ந்து சில ஆண்டோர் பெருமக்கள் ஒரு முறைப்படுத்தி தமிழ் ஞான தத்துவ நூலாக அறிவித்தவைகள்தான் சைவ தமிழ் கிரந்தமாக இன்று உள்ளது. ஆனால் அதன் உள்முக மெய்ஞானம் மட்டும் இதுவரை யாரும் அறிந்தார்கள் இல்லை என்கிறார் வள்ளலார். சாதாரணமாக எல்லா வேதங்களையும் நன்றாக சுருட்டி எடுத்து சாரமாக்கி பார்த்தால் அவை அனைத்தும் அன்பே சிவம் என்று உருவமாக சொல்லுகின்றன. இதன் அறம் செய் அற்புத விளக்கம் என்ன என்றால், பிரம்மமே அனுப்புகின்ற உனக்கு ஜீவையேற்றம் தர வேதப்படி செயலாக உனக்கு செய்ய வருகின்ற குருவரன் மீது நீ கொள்ளும் பக்தியான அன்பே உன்னை சிவநிலை பதத்துக்கு ஏற்றும் என்பதாகும். அன்பனும் பிடியில் அகப்படும் அழியே என்று தங்கள் குருவரனை மலை என்று போற்றுகின்றனர். மரகத மாமலை வருகிறதப்பா என்று தெய்வம் தம் குருபுரானை போற்றுகிறார். தெய்வ வேதத்தில் உற்ற மெய்குருவாரே உள்ளுடம்பு அறிவாய், உயிரினை காட்டுவார் உன் மெய்குருபரன், அவரன்றி உன் பாவம் நாசம் ஆகாப்பா என்று வரும் உண்மையைதான் சாஸ்திரங்கள் போதிக்கின்றன. குருபரனால் நீ பெறப்படும் சுத்த சித்த மாபெரும் சீர் செயலனை போற்றிதான் எல்லா வேத சாஸ்திரங்களும் திரும்ப திரும்ப ஒரே முகமான கருத்தை வைத்து எடுத்து கூறி வருகின்றன. அந்த பூரண மெய்யை நமக்கு எடுத்து உரைக்கவல்ல இந்த உற்ற குருவி, ஜீவ குருவி நாம் யாரும் தேடி அறிய முடியாவண்ணம் உலகியலில் உள்ளது. பொய்ச்சாமியார்களும் பொய் மடாலயங்களும் மெய்த்தத்துவத்திற்கு அவர் கூறும் பொய் அர்த்தமும் மெய்யை யாரும் அறிந்துணர முடியாமல் இதுவரை வந்துவிட்டன. உயிரினை காட்டும் ஜெகத குருவி, ஜென்ம சாபல்யம் தெரியும் பரம ஆசானை, சாவலை கெடுத்தெறியும் சர்க்குருபரணி, நீதியறி நித்தியறி அந்த சுத்த சைதன்ய நாதரின் அருட்போதனையை சிந்திக்க விடாமல் பொய் பாசாண்டியர்கள் செய்து வந்து விட்டனர். வேதாந்த திசைநாத வெளியினை காட்ட வந்த மெய்த்தவ குருபரன்கள் தங்கள் போதனையில் வேதங்களில் பொதுவாக இறைவன் யார், அவரை எப்படி அடைவது, நமக்குள் இருக்கும் தெய்வத்தை எப்படி வெளிப்படச் செய்வது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றன என்பதை எடுத்துக் கூறுவார்கள். இந்த சாஸ்திரங்களை எடுத்து ஆராய்ந்து விரித்து விளக்கி உலகிற்கு வழங்கிய ரிஷிகள் தாங்கள் அனுபவித்து தெரிந்து கொண்ட உண்மைகளை மக்களுக்கு புரிய வண்ணம் விளக்கி அவ்வப்போது உபதேசித்து இருக்கிறார்கள். பிரம்மத்தால் வாடியடி வாழியாக அனுப்பப்படுபவர்கள் இவர்கள். ஆதி இறைபொருள் முழுமையாக தான் வெளிப்பட வேண்டும் என்றால் மனுத்துவருவம் கொண்டு ஞான மெய்குருவாக மட்டுமே வர இயலும் இந்த நிலவொளிகள் என்பதே இறை அறிந்தோர் கூறும் உண்மை.
அப்படி மெய்குருவாக வந்தவர் தனது முன்னோராக வந்த பிரம்ம கடாட்சம் பெற்ற குருபரன் யார் என்று கூறாமல் ஒரு எரிசொருமே தம் குரு என்பர். இவர்கள் தனது குருபரன் யார் என்று அறிதில் வெளியில் தெரிந்தால் இவர்கள் தனது குருபன் யார் என்ற அறிதலை வெளியில் யாரேனும் தெரிந்து கொண்டால் பாவிகள் அவருக்கு இடர் செய்வார்கள் என்றே ஒரு நீதியாக பிரம்மமே அதை மறைக்கச் சொல்லியிட்ட கட்டளை இது என்றே சொல்லலாம். இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் முன்னவர் பிதா, அடுத்தவர் சுதர். பரிசுத்தாவி என்பது பரம்பொருள். இருவருக்கும் இணைப்பாக ஜீவாத்மா பரமாத்மா என்பது இருப்பதாக உள்ளது. ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நான் என்று தெய்வம் அருள்கிறார். பரமாத்மாவை நீ பற்றினால் ஒரு மூச்சு ஆடாது என்கிறார். இது எல்லாம் நம்ம இதெல்லாம் நம் ஜீவதேக அமைப்பே. இது எல்லாம் நம் வேதத்தில் வரிக்கு வரி உள்ளது. நாம் படிக்க படிக்க உள் நிலையில் இதுவே தெரிய வரும். அதனால்தான் தெய்வ வேத வாக்கு ஒவ்வொன்றிலும் ஓதி உணர வேண்டும். மெய்நிலை கண்ட ஆசானின் தேவசக்தி இது. பெண்ணானாக வடிவெடுத்த தேவசக்தியே என் குருவர். சங்கார காலங்கொண்டு அந்த கண்ணி சத்தினியே வாக்கு வரும் தாருந்தாயே. பெண்ணானாக வடிவெடுத்த பதாம்பூரணி பெத்ததாயே நாவில் இன்று பகரும் அம்மா என்று குருபரனை தோத்தரிக்குமாறு தெய்வம் செய்துள்ளார். ஆண்டவர்கள் வாக்கியத்தில் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது. உன் ஆத்மா என்னப்பட்டது இந்த பொய்த்துளம் கடந்த ஜீவதேகத்துக்கு அப்பால் உள்ள காரணதேகத்தில் உள்ள பொருள். அதை இந்த தூள தேகத்தவர்களுக்கு அறிவிக்கின்றது என்றால் இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்திதான் அதோ பார் நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவதேகம் கடந்த காரண தேகத்தில் இது உள்ளது என்று அறிவிக்க முடியும் என்று தெய்வம் அருளுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஆண்டவர் வாக்கிய ஒன்றில் நம்முள் உள்ள இரு ஆத்மாவில் ஒன்று ஜீவாத்மா என்ற உயிர். இது முழுக்க முழுக்க மணிசக்தி ஆகும். இறை அம்சமான பரமாத்மா என பெற்ற இரண்டாவது உயிரானது மட்டுமே ஒரு முழு இறசக்தி ஆகும். ஞான மெய்மைக்கு ஏற வேண்டுமானால் நர்த்தவ குருவனை அடைந்து முதலில் நமது உள்ள உண்மையான சுரூபமான ஜீவாத்மாவை பற்றி அறிந்த பிறகுதான் பரமாத்மாவை காணும் அந்த மெய்ப்பாதை வழியில் தொடர முடியும். இதுவே சத்திய மெய்ஞான உண்மை. இது செய்விக்கவே இறைஞான தெய்வ தோன்றர்கள் உலகிற்கு வருகிறார்கள். அவர் கூறும் ஞான வரிகளே இயல்பாக ஜீவதேகத்துக்கு நம்மை இழுத்துச் சென்றுவிடும். அதுபோது இந்த முறைமையில் நம் ஜீவனை நாமே பெற்ற பிறகுதான் இந்த ஆத்மாவில் இருந்து பிரிந்தறியப்பட்டதான ஜீவாத்மா பரமாத்மாவை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பிறகுதான் தியானமாகிற செயலில் நம் எண்ணத்தை செலுத்தி தியான முறைமையை பெற முடியும். அதன் பிறகே மெய்நெறி பாதையின் தொடர்நிலை பற்றி நமக்கு தெரியும் என்று வேதம் தெரிவிப்பதை எடுத்து பாருங்கள் என்றெல்லாம் தெய்வம் அவர்கள் அவ்வப்போது துருவாய் வளர்ந்து அருள்வார். இப்படி மனுவானவன் தம்முள் உள்ள பிரம்ம பிரகாசத்தை எடுத்து உன்னில் வைக்கும் குருபரனை சந்தித்து வாழும் முறைமையை மெய்ஞான வணக்கம் என்று தெய்வம் மான்மியத்தில் வருகிறார்கள். தெய்வம் எடுத்துக்காட்டி வந்த மான்மிய வரிகளில் இருந்து நாம் என்னென்ன பெற்றோம் என்பதையும் ஆண்டவர்கள் மான்மியம் பக்கம் 125 வரைந்திருக்கிறார். அதில் குருபரனை சந்தித்து வந்தனம் செய்யும் முறைமையை பற்றி எடுத்துக் கூறியிருக்கிறார். அதில் இணை துணையற்ற சிரமான காய சந்திப்பாகிய வந்தன வணக்கம், அதாவது சந்தியாத வந்தனமாக போய்விடாமல் சந்தேகபரமையாகவே சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதற்கான
கல்பெனும் இருதய பிரகாச கோரேற்ற விரிப்பினை திட்டமாக எட்டி எறிந்து கண்டார்கள் என்று வரைந்து பாட்டரை சந்தித்தால்தான் தன் ஜீவன் கம்மல் பிரமமாக மாறி லயித்து அவர்களை ஏறா நிலைக்கு ஏறும்படி ஆயிற்று என்று வருகிறார். நாமும் நம் தெய்வத்தை என்று அறிந்து உணர்ந்து விட்டதால் நாமும் அந்த மெய்ப்பிரகாச நிலைக்கு ஏறுவோம் என்று எடுத்து தம் போதத்தில் வெளியிருக்கிறார்கள். நம் ஜீவதேக சுத்தாடி கலாமண்டப நுழைவாயிலில் செயல் உருவாக இருக்கும் சிவத்துக்கள் ஏறியழியும் அதன் கபாட திரையையும் அகற்றி வேதப்பதியின் உள் நம் ஜீவன் நுழைய முடியுமாறு என்று செய்விக்கும் நம் குருபரனான பரமாத்மாவை நாம் அறிந்து அவர்களை வணங்க வேண்டும். இதுவேதான் தெய்வீக தத்துவாதீத ஜீவதக பிரம்ம வீடடைய செய்யும் அறம் வளர் மேம்பாட்டின் தன்மையாகும். இது அல்லாது, இதை அறியாது, செம்பிலோ மண்ணிலோ விதவிதமாக ஏதோ தோற்றத்தை வடித்து வைத்துக் கொண்டு ஜட விக்கிர பூஜை செய்வது இறைவனை அவமானப்படுத்துவது போல. இன்று இந்த நிலவொழுகில் மனுவானவன் தானே உருவாக்கிய ஜட விக்கிரகங்களை கைகூப்பி மண்டியிட்டு ஒன்று பிறண்டு கும்பிடுவது எல்லாம் வந்தனமோ வணக்கமோ அல்ல. தன்னுள் உள்ள அந்த ஆதி பிரம்மத்தின் நம்முள் பதிக்கும் நம் குருவர தெய்வத்தை கண்டு அறிந்துணராது மெய்யாக அவர்களை வந்தனம் செய்யாது காலாகாலமாக இவன் இப்படி இருப்பவன் எந்த வகை இறை தியானமோ தவமோ ஏற்றுவது வெறும் வித்து வேட்டாகத்தான் இருக்கும். கண்மூடி அமர்ந்து உலக எண்ண சிதர்களில் உழந்து கொண்டு தியானம் என்று இருப்பதானது தவமோ வந்தனமோ வணக்கமோ அருட்செயலாக ஆகவே ஆகாது. நமது தெய்வ வேத கிரந்தங்களை ஓதுதான் இறைவனை நம் ஜீவாகத்தில் ஏற்றிருப்பதாக இருந்து மெய்யான வணக்கமாக என்று இருக்கச் செய்கிறது. நம் உள்ளே உள்ள இறை ஜீவ பிரகாசத்தை நம்முள் நம்மை விட்டு எக்காலம் அகலாதவாறு பறிப்பிக்கும் வல்லபம் பெற்ற நம் தெய்வ குருவரன் மீது அன்பு கொள்வதே பக்தி யோகமாகும். அதற்காகவே தான் மெய்வழி காட்டும் மெய்நிலை இறை கிரந்தங்களை நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வமான்மியத்தில் அடியான் சந்திப்பில்லாதிருப்பதனை அந்நிசவாச வேட கோடாடிருவுமாகிய அக்கோலத்தினை இவன் தன்னில் திறந்து சந்தித்து வந்தன வணக்கம் செலுத்துவதற்கு அதனை அகமுக அந்த புறத்தில் இருக்க வைத்து, அதாவது சந்தி வந்தனத்துக்காக நம்முள் உள்ள இறைவனை நாமே தரிசிக்கும்படியாக தன்னிலேயே அகமுக அந்த புறத்திலேயே நிலைவாயிற்படியையும் அதற்காக பறித்துள்ளான் என்று எடுத்துச் சொல்லி தெய்வம் மான்மியத்தில் வருகிறார். நம் எதிரில் இருக்கும் குருவனை நீ அறிந்து ஒழிந்து சந்தித்து அவரின் ஞான கிரந்தங்களை உன் உள் வாங்குவதே மெய்யான ஞான பரம்பரை வழிமுறையாகும் என்று மான்மியத்தில் அடுத்தடுத்து தெய்வம் எடுத்து குறிப்பிடுகிறார். வைத்தவ குருவனை நினைந்து நீ சிந்திக்கும் போது உன்னுள் பிரம்ம இறைவிச்சை அவர்களே பதிப்பிப்பார்கள். இறைவன் தன்னுள் உறைந்துள்ளான் என்பதை அறியாமலும் அதன் மெய்திய பிரகாசம் தன்னுள் தான் உள்ளது என்று மனுவானவன் அறியாமலும் இவன் வெளித்தோற்றத்தில் உள்ள இக நிலம், ஆறு, மலை, கல், சிலை போன்ற எல்லா எல்லைகளுக்கும் ஓடி சென்று அங்குள்ள ஜடநிலைகளை தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருப்பது ஒரு பாபமான செயலாக உள்ளது. மெய்ஞானிகள் தங்கள் பாசுரங்களில் சிவம் திருமால் என்று போற்றி போற்றி வணங்கி எழுதிய பாசுரங்கள் செய்யுள்கள் எல்லாம் அவரவர்கள் தம் குருபரணியே அப்படி பாடி போற்றும் பாடல்கள் ஆகும். மெய்ஞான அவதளித்து நற்கதிக்கு அவர்களை ஆளாக்கிய அந்த இறையருட் பிராணியே இவர்கள் அன்பால் அகமழந்து பக்தி ததும்ப உளம் பூரிக்க நன்றி மேலிட்டு பணிந்து நின்று நினைவுகூர்ந்து இப்படி சிவமாக திருமாலாக தோத்திரத்து வணங்கினார்கள் என்பதை நாம் அறியவில்லை. அழுப்பாவல்லன் தம் பெருமானை பெருகிய பேரருள் உடையார் அம்பலத்தே நடிக்கும் அவரை பெருந்தகையன் கணவர் என்பேன்.
அருகர் பொத்துராதி என்பேன், அய என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதிசிவன் என்பேன், சதாசிவம் என்பேன், சத்திசிவன் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பரபிரமம் என்பேன், துருவ சுத்த பிரம்மம் என்பேன், துரிய நிறை என்பேன், சுத்த சிவம் என்பேன், இவை சித்து விளையாட்டே என்றெல்லாம் பாடியிருப்பதை காண்கிறோம். குருபரான் அருளால் மேலும் அவர் துரியாதிதத்துக்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில் ஜோதி திருநடம் நான் காணல் வேண்டும் என்று பாடுகிறார். அது மட்டுமல்லாது தமது குருவனிடம் மெய்நிலை பெற்றும் தவம் தியானம் என்பதில் தம் மனம் ஒன்றிட வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தாம் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தாம் ஞானக்கடலை கடக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார். இன்னும் எத்தனை நாள் செல்லும் ஏழியின் இடர்கடல் இடத்தே என்றும் இன்னும் பிடிவாதமாக தம் குருவனிடம் நாயேன் துன்ப கடலில் வீழ்ந்து நலிதல் அழகோ நல்லோர்க்கின்று ஈயேன் ஒன்றுமில்லே நான் என் செய்வேனோ என்னுடைய தாயே உன் ஆணையாய் சிறிது என்மேல் தயவு புரிந்தால் ஆகாதோ சேயேன் தன்னை விடுவிப்பாயோ இல்லையேல் உலகம் சிரிக்காதோ என்று தம் குறைகளை கொட்டித்திருக்க குருவிடம் வேண்டியிருக்கிறார். தம் குருவினால் தம் குறையை நிச்சயம் தீர்த்து வைத்து மேல்பதியேற்ற முடியும் என்று கூறுகிறார். தாம் தொடர்ந்து மெய்யேற்றம் பெறாமல் இப்படியே அறிவில்லாத மக்காக இருந்து விட்ட இதனால் இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்குமே என்று வேதனுடன் எடுத்து கூறி குருவனிடம் தம்மை ஏறாள் நிலைமையில் எப்படியாவது ஏற்றும்படி மீண்டும் மீண்டும் வேண்டுகிறார். அடுத்த ஒரு பாடலில் நமது மெய் வேதத்தினில் நமது மெய்த்தவ குருவர தெய்வம் தந்துள்ளதை நாம் புரிந்து அந்த மெய்ச்சலில் எவ்வளவு பக்தியாக நாம் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தம் குருவனிடம் ஏற்பெற்ற அனுபவத்தை அப்படியே எடுத்துக் கூறுகிறார். வேத நெறி ஆகமத்தின் நீத நெறி புராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர வைத்தனையே என்று பாடியிருப்பது எவ்வளவு வேத ரகசியங்களை குருபரன் வாயிலாக இவர் பெற்றுவிட்டார் என்ற அற்புதத்தை அறியலாம். குருவரனிடம் ஆண்டோர்கள் எந்த அளவு பக்தி கொண்டு உள்ளார்கள் என்பதற்கு கீழ்காணும் ஒரு பாடல் ஒரு சாட்சியாக உள்ளது. யானே நீ என்னுடமையும் நீ என்றும் இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் என்றும் நம்மாழ்வார் பாடி தம் குருபரன் தனக்கு அளித்த மெய்மையை எண்ணி எண்ணி வைக்கின்றார். நமது வல்லர்பிரானோ திருவாம் என் தெய்வமாம் தெல்லமுத ஞான குருவாம் என காக்கும் கோவே நாதாந்த போதாந்த யோகாந்த வேதாந்த நன்னூறு கலானந்தம் எல்லாம் நடுகின்ற சித்தாந்த என்னும் 6 அந்தத்தின் ஞான மெய்க்கொடி நாட்டினையே என்று பாடி 6 தத்துவங்கள் எல்லாம் பாட்டியில் விளக்கியதாக கூறுகிறார். அது மட்டுமில்லாமல் 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலும் வரையுமே 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலும் வரையுமே படியில் பட்ட பாட்டின் நினைக்கில் மழையும் கரியுமே படியில் பட்ட பாட்டின் நினைக்கில் மழையும் கரியுமே வேதாகமங்கள் புகன்ற விரிவி ஒவ்வொன்றாகவே விளங்க விரித்து தெரிய வைத்தாய் பயிலும் ஆசை போகவே வல்லால் உன்னை பாடி பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டு ஓடி தலை வணங்குதே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் யாருக்கும் இனியும் சொந்தமோ என்ற பாடி வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடனம் நான் காணல் வேண்டும் சின்மய வெளியீடை தன்மயமாக்கி திகழும் பொது நடனம் நான் காணல் வேண்டும் அருள் அமுதம் அளித்தனை அருள்நிலை ஏற்றினை இதுவும் தந்தரல் வேண்டும் அருட்பெரும் ஜோதி என்றெல்லாம் பாடுகிறார். ஞான முதல்வர்கள் ஒவ்வொருவரும்
அருஞானம் பெறும்படி ஒவ்வொரு கால நிகழ்வுகளும் குருவரன் ஞான சந்திப்பு என்பது ஏற்பட, ஞானவர்கள் ஒவ்வொருவரும் அருள் ஞானம் பெறும்படி ஒவ்வொரு கால நிகழ்வுகளிலும் குருவரன் ஞான சந்திப்பு என்பது ஏற்பட, குருமார்கள் சீடர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் சீடர்கள் குருமார்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதுவும் இறை கட்டளை மற்றும் விதியால் நிகழ்வது. சீட ஞான பெற தயாராகும் போது விதிவசமாக அக்கடமே குருவிடம் அவரை அடைக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டு விடும்படி ஒரு இறை விதி வழிவகுக்கும். அப்படிதான் நம்மின் இந்த தெய்வ சன்னிதானமும் நம் மெய்வழி வேத நூலும் நமக்கு இன்று கிடைத்தது. அப்படித்தான் அம்மனின் இந்த தெய்வ சன்னிதானமும் நம் மெய் வேதமும் நமக்கு இன்று கிடைத்துள்ளது. நாம் இன்று பெற்றுள்ள இந்த வாய்ப்பை போன்றுதான் ஞான கர்த்தர்களான அப்ரஹாம், மோசஸ், சொராஸ்டர், இயேசு, முகமது, ராமகிருஷ்ணர் ஆகியோர் குருவரன்களாகிய பூரணது பெற்ற மனிதர்கள் வாயிலாகத்தான் பூரண ஞானத்தை பெற்று கடவுளராக ஆகினர். இதனை சரித்திர வரலாறு அற்புதமாக காட்டுகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில்தான் தங்கள் குருவரனை இவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஆனால் இந்த சந்திப்பின் வரலாறு ரகசியமாகவும் ஊடகமாகவே இதுவரை இருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது என்று யாரும் அறிய முடியவில்லை. ஆனால் மெய்மக்கள் இதனை அறிவர். மெய்யை அறியும் ஆர்வம் மட்டும் யதார்த்தமாக இருந்தால் மனதுக்கு போதுமானது. மெய்யை அறியும் ஆர்வம் மட்டும் யதார்த்தமாக இருந்தால் மனிதருக்கு இது போதுமானது. அது இயற்கையாக விதிவசம் இருப்பின் குரு மகாத்மா வந்து இவரிடம் சேருவார். மற்றவெல்லாம் பரமசக்தியான அவரே அந்த குருவரனே எல்லாம் செய்விப்பார். குருமார்கள் கடந்து வந்த பாதையில் உள்ள சோதனைகளையும் வேதனைகளையும் சீடர்கள் உணர்ந்தார்களோ இல்லையோ, குருமார்கள் அவர்கள் பாட்டால் அவர் பெற்ற தவப்பலனை நீ உணர உனக்கு அதனை அந்த சரித்திரத்தை தருவார்கள். அதை நீ உணர்ந்தால் அவரின் கடாட்சத்தால் அந்த குருவின் கருணையால் அவர் சீடனுக்கு மீட்டவ பலன்கள் எல்லாம் கிடைத்து விடுகிறது. குருபிரான்களும் பயன் கருதாது தம் வசமுள்ள மெய்யை உலக மக்களுக்கு தம்மை நம்பினவர்களுக்கெல்லாம் தயங்காது அள்ளி அள்ளி அந்த ஞான தெல்லமை தந்திருக்கிறார்கள் என்பதையும் சரித்திரம் காட்டுகிறது. இதற்கு நமது மெய்வேதமே ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஒரு சீடரை கண்டுபிடித்து அவரை ஞானப்பாதையில் திருப்ப குருவர்கள் கலந்து வந்த பாதை மிக அசாத்தியமான சிரமம் தந்த சத்துவமாகவே அது இருந்திருக்கின்றன. அதனை முழுமையாக விவரிக்க முடியுமா என்றால் இயலாது. சொல்லனா துன்பத்திற்கு இடையில்தான் இந்த மெய்ஞானிகள் ஞானம் பெற்றார்களே என்பது ஒரு சரித்திரமாக இந்த நிலவுகளில் இதுவரை நிகழ்ந்து வந்துள்ளது. அப்படி அவர் ஞானம் பெற்றாலும் அதனை பூரண விடிவிற்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். திருநாள் என்று விடியுமோ என மனமும் தீயில் மெழுகையிட்டு உருகின போர் மனசஞ்சலமும் மிஞ்சே ஐயன் இணைறாள் தனி தொடுகி வர பொருளாவி உடல் கொடுத்து மும்மலமிட்டு பெற்ற பதம் உட்டதை இங்கு உரைப்பதெங்கே என்று தெய்வ வேதம் இதை பாடி காட்டுகிறது. இது மட்டுமல்லாமல் மெய்ப்பயிரேற்றம் செய்ய வந்த ஞான முத்தர்களில் இந்த ஞான பெருநிலையை தங்கள் யாரிடமிருந்து பெற்றோம் என்று மற்றவர் யாரும் அறிந்தாலே தங்கள் குருவனுக்கு பாய்களால் விபரீதம் ஏற்படும் என்றே ஒரு இறைசுருமே தம் குரு என்பர் என்று முன் சொல்லி வந்தேன். இந்த வழக்கம் வடலூர் வல்லபிரான் கால வரை இந்த நடைமுறை அப்படியேதான் இருந்து வந்தது. அதனால்தான் வல்லபிரான் தமது குருவரனான நமது பாட்டியரை ஆண்டவர் என்று குறிப்பிட்டு யான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகம் தன் வார்த்தை என்று கூறி தோத்தரித்து பெற்றுள்ளதை குறிப்பாக கண்டு நாம் அறியலாம். ஆனால் மரம்புரிடையே வந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு
மெய்வழி தெய்வமான அவர்கள் மட்டுமே பிற்காலத்தில் தமது குருபரன் யார் என்பதை வெளிப்படுத்தும் நிலையை பெற்றிருந்தார்கள் என்று ஞானவள நாட்டின் சரித்திரத்தில் காட்டியிருக்கிறார். வானநாடர சாண்டதனீகை வள்ளல் மாதவ நாயகம் ஜோதிநாயக செம்மலின் பதம் சொந்துவானவ போற்றுமென் ஜாதிநாயக மாமுகம் அது சாலிக்கின் குரு நாதரின் ஜாதிநாயக மாமுகம் அது சாலிக்கன் குரு நாதரின் சீதல இது பாதமின் சிரம் சேர்த்து என் மூலம் போக்கதில் ஓதிடென்றுரை கேட்டுங்கோதிய ஒடுக்கும் மெய்மன ஞானமே என்ற பாடலேயே இதனை நாம் அறியலாம். பாட்டேரிடம் அருட்பாவல் தணிகபிரானே என்று வேண்டி மட்டுமே நிற்கிறார். ஆனால் அவரிடம் பெற்றது மட்டும் கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் அழியா வரம் பெற்றேன் என்று குருபரனிடம் தாம் பெற்றதை அப்படியே எடுத்து பாடுகிறார். இந்த அண்டத்தை படைத்துள்ள இறைவன் நமக்கு தந்துள்ள ஒரு உண்மை பொருளை என்னிடம் இருந்து நீ அறிவாயாக என்ற பாட்டியர் வள்ளலாருக்கு ஒரு காலகட்டத்தை தெரிவித்து அவருக்கு உபதேசம் அருளிருக்கிறார்களா அப்படி அவர் கூறும் அந்த பாடலில் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவையெல்லாம் இந்திர ஜாலங்கள் என உரைத்தார். மகனே நூல் அனைத்தும் ஜாலம் என அறிக செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருளம் பற்றிய ஞான தேசிக மாமணியே என்று பாடுகிறார். வேதம், ஆகமம், சாத்திரம், புராணம், இதிகாசம் ஆகியெல்லாம் மெய்ப்பேருண்மைகளை வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டார். உண்மை பொருளை மட்டுமே தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு மற்றவற்றை நாம் தள்ள வேண்டும் என்று போதித்தாக அருட்பா பாடலில் ஒரு குறித்திரும் உண்மையைதான் நாம் இங்கு பார்க்கிறோம். மேலும் வேதாகமங்கள் என்று வீண்மாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லையே, சொன்னதல்லால் உண்மை வெளி தோற்றத்தை உரைக்கவில்லையே, யாரும் என்ன பயனோ இவை என்று பாடுகிறார். மேலும் வேதாகமங்களில் உள்ள அசல் எது பதறியது என்பதை விஞ்ஞானிகள் அல்லாது வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் பொய் பிரசங்கிகள் அதிலுள்ள எதையோ எடுத்து வியாக்கியானம் பேசுவார். இந்த பிரசங்கிகள் இந்த உலகில் இன்று வரை பழக்க வழக்கில் உள்ள வேதாகமங்களில் உள்ள சாதாரண செய்தியில் கூட நேராக எதுவும் தெரிந்து கொள்ள இயலவில்லை என்ற செய்தியை ஒரு பாடலில் அருட்பாவலர் சொல்கிறார். சாத்திரங்கள்லாம் தடுமாற்றம் சொல்வதென்றி நேத்திரங்கள் போர் காட்ட நேராதே, நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவரட்சி வண்ணமென்றே உற்றிங்கறிந்தேன் உகந்து என்று அருட்பா 555 பாடுகிறார். வேதங்கள் மூடி மறைத்துள்ள உண்மைகள் எல்லாம் எடுத்து பாட்டியார் இவருக்கு அற்புத விளக்கமாக விளக்கி கூறியுள்ளதாக வள்ளலார் இந்த பாடலில் கூறுகிறார். இப்படி தம் உள்ளம் என்பதுதான் குருவரன் வாழும் இடமும் நடனம் புரியும் இடமும் ஆகும் என்று பாடுகிறார் வள்ளலார். மேலும் இதே போல் எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராக உகக்கின்றார் உழந்தான் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என்று பாடுகிறார். தம் குருவின் போதத்தை தவிர வேறு இன்பம் எனக்கு தேவையில்லை என்று வள்ளல்பிரான் பாடுவதையும் ஒன்றில் பார்க்கலாம். தன்வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என்னுயிர் தந்தையே என்று பாடுவதில் அவர் தம் குருவர் மீது கொண்டுள்ள பாச பிணைப்பு தெரிகிறது. பிரம்மம் தன்னுள் இருந்தும் அதன் அறிய முடியாத மெய்ஞான மெய்நடியின் அம்சங்களை மனிதன் தம் வாழ்க்கையில் அறிய வேண்டுமானால் இறை பரம்பொருளின் அம்சமான மெய் சர்க்குருபுரானை முதலில் அறிய வேண்டும். அவர் அருளும்
அவர்களின் மெய்போத வரிகளையும் திரும்ப திரும்ப ஓத வேண்டும். காலாகாலமாய் அவதரித்து வரும் இந்த தெய்வீக ஜீவ முத்திரைகளை உலகிற்கு இறைவனையே அனுப்பி வைத்து வருகிறார். ஆனால் பரம்பொருளே பரம்பொருளே மெய்வி தெய்வ குருவாக இன்று வந்திருக்கிறது. அத்தகைய அருந்தவ ஆதி மூலமே தொந்துள்ள ஒவ்வொரு மெய்விளக்க வரிகளையும் நமதாக்கிக் கொண்டால் மட்டுமே ஞான பிரகாசத்தை பற்றிய பெருநிலையை நாம் பெற முடியும் என்பது நிச்சயம். பொய்ப்பொருளாகிய இத்தேகத்தினிடத்தில் மெய்ப்பொருளாக நின்றொழிரும் செம்பொருளை காட்டிக் கொடுப்பவரே குருபுரான். செம்பொருள் காண்பது அறிவு என்கிறார் தெய்வ திருவள்ளுவர். கடல் கடந்தேன், கரையடைந்தேன், கண்டுகொண்டேன், கோயில் கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், அடர்கடந்த திரு அமுது உண்டருள் பேருளால் அனைத்தும் பெற்றேன், தெளிந்த அருள்வாய் அழியாமை அடைந்தேன் என்று உள்ளமுருகி அருட்பாவல்லல் பாடுவது குருவரன் தந்த ஒரு அருட்செயல் அல்லவா? குருவரன் அவருக்கு தந்த ஒரு அருட்செயல் அல்லவா? அருட்பாவல்லல் உன்னருள் அடைய நான் இங்கே படாத பாடெல்லாம் பட்டன், அந்த பாடெல்லாம் நீ அறியாயோ என்று பாடுகிறார். நான் தவமிலேன் எனினும் எச்சியன்படி நீ உனதருளி எனக்கு தந்திரள வேண்டும் என்று உரிமையுடன் வேண்டி மெய்வாழ்வுக்கு விண்ணப்பிக்கின்றார். இதே உரிமையுடன் நாமும் நம் தெய்வமருடன் விண்ணப்பித்து நிற்போமாக. நம் வேதத்தை நாம் ஓதி வரும்போதே தெய்வமர்கள் நம்முள் லயித்து இருப்பதாக தெய்வம் பாடுகிறார்கள். சொன்ன நய களிமா தன்னில் காட்டுது திருப்பார் வீட்டில் கல்வியனும் புகையில் மேலோ என்று பாடியிருப்பதை நாம் பார்க்கலாம். முத்தி பெறுவதுடன் நமஸ்காரம்.